என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க இருப்பது கல்கி 2898 கிபி. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமலஹாசன், திஷா பத்தானி, தீபிகா படுகோனே மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். டிஓடி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் இயக்கியிருக்கிறார் நாக் அக்ஷின். வைஜெயந்தி பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. இந்த படத்தை ஆரம்பத்திலேருந்து பார்க்கலன்னா கதை ஒன்றுமே புரியாது. அப்படியே படம் பார்த்தீங்கன்னாலும் கதை முழுசுமையாக புரியாது. அஸ்வத்தாமன் மகாபாரத போரில் தனிச்சு விடப்படுறாரு. அவர் மட்டும்தான் மகாபாரத போரில் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு முன்னவட்டியே கண்ணே பாண்டவர்கள் எல்லோருமே இறந்து விடுகிறார்கள். அஸ்வத்தாமன் மட்டும் பூமியில் பிறக்கிறார். ஏன்னா அது கிருஷ்ணனுடைய சாபம். அப்போ கலியுகத்தில் இன்னும் ஒரு 800 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கையிலே தண்ணி இருக்காதான். கங்கையிலே வற்றி போய் முழு பாலைவனமாக இருக்கிறது. ஒரு சிலர் மட்டும் அந்த கோட்டையில் சந்தோஷமாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் உடை, உணவு, இருப்பிடம் இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. சிலர் வேண்டுமென்றே அங்கே போய் பார்ப்போம்னு போகிறாங்க. போகிறவங்களுக்கு ஏற்படுகிற இன்னல், இடையூறுகள், துன்பங்கள், இதுதான் கதை. அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமனாக நடித்திருக்கிறார். அருமையான நடிப்பு. இந்த 70 வயசில் அவர் சண்டை போடுறாரு பாருங்க, புலி மாதிரி பாயிறாரு. அதே மாதிரி கண்களில் சோகத்தை கொப்பளிக்கிறார். அந்த ராஜமாதா, அதாவது கலியுகத்தில் கல்கி அவதாரத்தை ஈண்டெடுக்க போகிற தாயாக நடிக்கிற தீபிகா படுகோனையை பார்க்கும்போதெல்லாம் மாதா அப்படின்னு கண்ணீர் வைக்கிற கட்டத்திலலாம் அமிதாப் பச்சன் நம்மை உருக வைத்து விடுகிறார். இந்த படத்தில் பிரபாஸ் கதாநாயகன் நடித்திருக்கிறார். ஆனால் அவர் சீரியஸாக இல்லாமல், பிரபாஸை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக இல்லாமல் காமெடியாகவே நடித்திருக்கிறார். ஏன் சீரியஸ் இல்லாமல் போனார்னு நமக்கு தெரியல. புஜ்ஜின்னு அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அது எலக்ட்ரானிக், இது அதுக்கிட்ட கேட்குறாரு. கேட்டு செயல்படுறாரு. அவர் வில்லனா கதாநாயகனாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் திடீர்னு ராஜமாதாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் எதுக்கு அஸ்வத்தாமனோட போராடுறார் என்பது தெரியலை. இந்த படத்தில் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை இருக்குது. 8 சண்டையும் அதகலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம வழக்கமான சினிமாவில் பார்க்குற ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் நமக்கு இல்லை. அது உண்மைதான். அதே மாதிரி சில இடங்களில் பிரபாஸ கதாநாயகனாகவும் சில இடங்களில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாகவும் காமிச்சிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பிரபாஸ் தான் கதாநாயகனாக காமிச்சிருக்காரு இயக்குனர் நாக் அக்ஷின். அவர் தெலுங்குக்காரங்கிறனால இந்த பாரபட்சமாக என்னமோ தெரியல. இதில் முக்கியமான விஷயம், கமலஹாசன் இதில் ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அதுவும் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அவருக்கு சம்பளம், அதிகமான சம்பளம், 200 கோடின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2 நிமிஷம் தான் வராரு. அதனால் கமலஹாசன் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. எங்கே வருவார், எப்போ வருவார் இன்னும் பார்த்து படம் முடிஞ்ச பிறகு ஒரு சீனில் வருவார் கமலஹாசன், அவ்வளோதான். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு போட்டுடுறாங்க. தீபிகா படுகோனே கவர்ச்சியும் இருக்குது, நடிப்பு திறமையும் இருக்குது. பின்னி படல் எடுத்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது சோகத்தின் பிம்பமாக இருக்காங்க. அப்போது 2898லலாம் 15 மாதம் கருவில் இருக்க வேண்டிய இருக்கும் போல் இருக்குது. அந்த படத்தில் அப்படி தான் காமிக்கிறாங்க. 15 மாத கருவில் தான் குழந்தை பிறக்கும்ன்ட்டு. இன்னும் குழந்தை பிறக்கிற சூழ்நிலையில் தீபிகா படுகோனே அவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை
அமிதாப் பச்சன் ஒரு பக்கம் செய்கிறாரு, பிரபாஸ் ஒரு பக்கம் செய்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு பக்கம் செய்கிறாரு. நிறைய பேர் செத்து போகிறாங்க, எதுக்குன்னே தெரியல. அடுத்தது திஷா பதானி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கட்டத்தில் தெலுங்கு காமெடி நடிகர் வர்றாரு, பிரம்மானந்தம். பிரபாஸில் சண்டை போடுறாரு, ஏண்டா என் வீட்டுக்கு கொடுத்தனும் கொடக்குழியும் தர மாட்டேங்கிற, எனக்கு படுக்க இடமும் தர மாட்டேங்கிற, சண்டை போடுறாரு. அந்த சீன் நல்லாவே இல்லை, சவன்னு இருக்குது. இந்த படத்தில் மெயின் வந்து ஒரு கவர்ச்சி நடனம் இல்லை, காமெடி இல்லை. அதனால் 3 மணி நேரம் ரொம்ப பொறுமையை சோதிக்குது. அப்பா எப்படா. அதேமாரி இன்டர்வல் வரைக்கும் ஜவ்வோ ஜவ்வு, இடையில தூக்கம் வருது. ஏன்னா கதையே நகர மாட்டேங்குது, நின்ற இடத்துல கதை நின்றுட்டு இருக்கு. என்ன கதைங்கிற டீட்டெயில் தெரியல. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த 2898 கலியுகத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனால் நான் ஒரு இஸ்லாமிய மூத்தவர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, கலியுகத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அதனால் இது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வாடை வீசுது. ஏன்னா அந்த காவி கொடிலாம் நிறைய காமிச்சிருக்காங்க. இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க இதில் என்னென்னா, நமக்கே அவ்வளோ தெரியாது. அதாவது கீதையில் என்ன சொல்லியிருக்காரு கண்ணு, இந்த கலியுகம், அதாவது மகாபாரத போர் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் டைலாக்கில் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் சொல்கிறாரு. அதெல்லாம் முதல்ல 10 நிமிஷத்தோட கதை முடிஞ்சிருது. அந்த 10 நிமிஷம் பார்க்கலாம் இது எப்படி கதை, என்ன கதைங்கிற யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் சும்மா டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோட்டு பேண்ட்லாம் போட்டு வராரு. அவர் சைனாக்காரன்னு சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும் கோட்டு சூட்டு எப்படி கிடைச்சிது கலியுகத்தில்? பிரபாஸ் ஒரு டைப்பாக ட்ரெஸ் பண்ணுறாரு, அவருக்கு தோல் செஞ்ச ஆடையை போட்டிருக்காரு. அமிதாப் பச்சன் 150 வருஷம் இருக்கிறதுனாலே என்னமோ 1500 வருஷம் இருக்கிறனாலே என்னமோ தெரியல, அவர் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கார். அப்புறம் கொஞ்சம் குளிச்சுட்டாரா என்னமோ தெரியல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். மொதல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியே இருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கிராஃபிக்ஸு அப்படி ஒரு கிராஃபிக்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 300 கோடிக்கிட்ட கிராஃபிக்ஸுக்கே செலவு பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. சில இடங்களில் கார்ட்டூன் படம் மாதிரி இருக்குது, சின்ன பசங்க படம் மாதிரியே இருக்குது. கேமியா அப்படி இந்த ட்ரெயின் போகும்ல, பசங்க விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கிராஃபிக்ஸ் என்பது தெரியாமல் சண்டை போடுற மாதிரி சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காங்க. எனவே ஸ்டண்ட் மாஸ்டரையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்துக்கு கேமரா டியோடி ஸ்டோலோவிக், வெளிநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது டோனே வேறு மாதிரி டோனை ஆக்கி ஒரு படத்தை முழுமையாக பார்க்க வச்சுருக்கவர் அவர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கு 100 உழைச்சிருக்காரு அந்த வெளிநாட்டு கேமராமேன். கிராஃபிக்ஸுங்கிறது தெரியாமலே ஒரு ஃபீலிங் கொண்டிருக்காரு ஃபைட்டிங் சீனில். அது எப்படின்னா, நிழலை நிஜமாக்கி காட்டுவது தான் சினிமா. ஆனால் நிழல் மாதிரியே தெரியக்கூடாது, நிஜம் மாதிரி தெரியணும். அந்த அடிப்படையில் நிஜம் மாதிரியே சண்டை காட்சிகளை உருவாக்கிய கேமராமேனுக்கு நமது பாராட்டுகள். இசை சந்தோஷ் நாராயணன், அட்டேங்கப்பா, பின்னணி இசையில் எங்கேயோ போயிட்டார், வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகிறாரு. அதாவது கிராமப்புற தளம் மாதிரியும் இல்லாமல், லேட்டஸ்ட்டாக நவீன காலம் மாதிரியும் இல்லாமல், அந்த கலியுகத்துக்கே கொண்டு போயிருக்காரு சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தை டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. வித்தவுட் மியூசிக் பார்த்தோம்னா ஒரு 15 நிமிஷம் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அவரையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நாக் அஸ்வின், அதாவது பிரபாஸ் நடித்த பாகுபலியை மனசில் கொண்டு கதையை எடுத்திருக்காரு. ஆனால் இந்த கதை இப்போ பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்களாங்கிற சந்தேகமாக இருக்குது. ஆனால் பாகுபலியில் ஒரு அழுத்தமான கதை அடிமைப்பெண் மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி இல்லை. இந்த படத்தில் பாகுபலி இயக்குனர் ராஜமௌலியும் ஒரே ஒரு சீனில் வராரு, அழுத்தமாக நடிச்சிருக்காரு. அதே பிளைன் மழை ஓட்டுற மாதிரி ஒரு சீனில் வந்து போகிறார் ராஜமௌலி. அதே மாதிரி முக்கிய சில இயக்குநர்களும் வந்து போகிறாங்க. நாகஸ்வின் மைனஸ் என்னென்னா, ஒரு மக்கள் மத்தியில் பரிச்சயமில்லாத ஒரு புராண கதை. ப்ளஸ் பாயிண்ட் வந்து கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸில் பாகுபலியை மிஞ்சும் அளவுக்கு காட்சிகள் அமைப்புக்கு. ஒவ்வொரு செட்டும் வேறு 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 மாதிரி கிட்டத்தட்ட படத்தில் 200 செட்டு வரும்போது இருக்குது. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கணுன்னா அமிதாப் பச்சனுக்காகவோ கமலஹாசனுக்காகவோ பிரபாஸ்க்கோ பார்க்கக்கூடாது. பிரம்மாண்டமான செட்டுகளை அமைத்த அந்த செட்டுகளுக்காகத்தான் பார்க்கலாமே தவிர கதை வந்து கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு கதை, எந்த கதை நம்ப முடியாத எக்ஸ்ட்ரானரி ஒரு கற்பனை கலந்த கதை. இந்த பசங்கிட்ட ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர்கிட்ட ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. கதை வீக்கு, பட்டு அடித்தளம் வீக்கு, பட் பாடி ஜிம் பாடி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கல்கி 2898 பிரம்மாண்டமான அரங்க அமைப்புகளுக்காக பார்க்கலாம். நேரில் யதார்த்தமான நடுநிலை விமர்சனங்களுக்கு பேப்பர் ஹிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.